அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஜல்சக்தி மினிஸ்ட்ரிலேருந்து நமக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜல் சேவா ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் என்ட்ரி பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் கிராம் ஸ்வராஜ் போர்ட்டலுடைய லாகின் ஐடி கிரெடென்ஷியல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜேஜேஎம் போர்ட்டல் வழியாக போய் அந்த ஆம்புலன்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கான இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அனைவரும் பாருங்கள். முதல்ல என்ன இப்போ நம்ம கூகுள் போயிட்டு கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல் நம்ம டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போர்ட்டல் அட்ரஸ் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே உங்களுக்கு கிராம் ஸ்வராஜ்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய்ட்டு இந்த வியூ ஜேஜேஎம் டேஷ்போர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இங்கே லாகின் வித் கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல் லாகின் ஐடி சொல்லிட்டு ஒரு லாகின் ஐடி ஒன்று ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ பஞ்சாயத்து டேஷ்போர்டில் நமக்கு தேவையான ஜல் சேவா அங்கலன் போர்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரிலாம் கிராஸ் ஒன்று எடுத்துருக்கோம். இதில் வந்து ஜல் சேவா அங்கலன் இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஜிஐஎஸ் மேப் எதுக்குன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்கள் வில்லேஜில் இருக்கிற வில்லேஜ் வாட்டர் சப்ளை பைப் லைனு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள். இதுதான் வந்து பாகூர் ஈஸ்ட்டில் இருக்கிற வில்லேஜ் வாட்டர் சப்ளை பைப் லைனு. நீங்கள் மறுபடியும் இதை கிளிக் பண்ணி அவுட் வில்லேஜ் பார்த்தாக்கா இருந்தால் வரும், இல்லைனா வராது. இதோ இங்கே ஒன்று வந்திருக்குது. இதெல்லாம் வந்து உங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் நீங்கள் பைப் லைன் போட்டதுக்கான ஒரு ரெக்கார்டு இது. அடுத்து நம்ம இப்போ போக வேண்டிய பேஜ் இது வரைக்கும் பாருங்கள். ஜல் சேவா அங்கலன். இந்த ஜல் சேவா அங்கலன் போயிட்டாக்கா நான் பாகூர் ஈஸ்ட்டில் போயிருக்கேன். அதில் என்னென்னா பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் பிளாக் அரியாங்குப்பத்தில் பாகூர் ஈஸ்ட்டில் எல்ஜிடி கோடு, அது வில்லேஜ் எல்ஜி கோடு பாகூர். இதில் நீங்கள் பிளாங்க் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். முதல்ல அந்த பேர் என்னென்னா டவுன்லோட் ஆகிடும். அது இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கினேன். அதில் அவங்க வந்து கேட்குற ஒரு கேள்வி, அதாவது செக்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் இன்ஃபர்மேஷன் வரும். அது என்ன சொல்கிறாங்கன்னா முதல் கொஸ்டின் டேட் ஆஃப் டிஸ்கஷன் வித் கிராம் சபா. நீங்கள் இந்த ஜல் சேவா அங்கலன் பற்றி நான் உங்களுக்கு சின்ன ஒரு பிரீஃப் கொடுத்துறேன். ஜல் சேவா அங்கலன்ட்டு ஒன்றும் கிடையாது. நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்தில் குடிநீர் வழங்குறோம் இல்லைங்களா, அந்த குடிநீர் வழங்கலை பற்றின ஒரு புள்ளி விவரம், ஒரு சின்ன புள்ளி விவரம். தரமான நம்ம தண்ணி கொடுக்குறோமா, போதுமான அளவு நம்ம தண்ணி கொடுக்குறோமா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொடுக்குறோமா, அனைத்து வீடுகளிலும் பைப் பண்ணி இருக்குதா, எந்த வீடும் வந்து பைப் பண்ணி இல்லாமல் விடுபடலை, இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதாவது அதோட ஓஎன்டம் யார் பார்க்குறாங்க, யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, லீக்கேஜ்லாம் இல்லாமல் இருக்குதா, இதை பற்றின தான் ஒரு டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸாக நீங்கள் இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஒன்று சொல்கிறாங்க, இதை பற்றின டிஸ்கஷனு கிராம சபையில் வச்சு நீங்கள் பேசுங்களான்னு கேட்குறாங்க. அதாவது எந்த தேதியில் நீங்கள் கிராம சபை வச்சு பேசுகின்றாங்க. அதுக்கான இது காலம் இங்கே நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் இயர் எந்த வருஷம் வருது. இப்போ நீங்கள் இதில் வந்து டேட் ஆஃப் டிஸ்கஷன் நீங்கள் இது அதுக்கப்புறம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேபிடேஷன் மீன்ஸ் என்னன்னாக்கா வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது ஒரு பெரிய செக்ஷனு. அதுக்கு அடுத்தது வரது வந்து வில்லேஜுக்கு அடுத்தது வரது வந்து ஹேபிடேஷன் மீன்ஸ் என்னன்னாக்கா சின்ன சின்ன நகர்கள், அந்த வில்லேஜ் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரிவு நகர்கள். சில வில்லேஜில் பார்த்தோன்னாக்கா 2-3 ஹேபிடேஷன்ஸ் இருக்கும். சில வில்லேஜில் பார்த்தோன்னாக்கா ஒரு ஹேபிடேஷனாக இருக்கும். அதாவது வில்லேஜே ஹேபிடேஷனாக இருக்கும். அதாவது நம்ம ஐஎம்எஸ்ஸில் என்ன என்ட்ரி பண்ணணுமோ அந்த நம்பர் இங்கே நீங்கள் போடணும். அப்புறம் அந்த வில்லேஜில் இருக்கிற டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதை போடுங்க. இதில் அவங்க வந்து வில்லேஜ் எதை கட்டுறாங்க, அங்கே கிராம பஞ்சாயத்து பாகூர் ஈஸ்ட்டு, வில்லேஜ் வந்து பாகூர். அப்போ பாகூருக்கு சம்மந்தமான வில்லேஜுக்கான ஹவுஸ் ஹோல்டு நீங்கள் இங்கே போடணும். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா எனி ஹவுஸ் ஹோல்டு நாட் ஹேவிங் எஃப்எஸ்டிஸ்னாங்க. எந்த வீடாவது நம்ம வந்து டேப் இல்லாமல் இருக்குதா, நம்மகிட்ட எல்லாம் 100% ஆனதால் நீங்கள் இங்கே வந்து நோ போட்டுற வேண்டியது தான், நோ கிளிக் பண்ணிடணும். அடுத்தது என்ன கேட்குறாங்கனாக்கா எத்தனை வீடுங்க பைப்புடு வாட்டர் டேப் இல்லாமல் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து நமக்கும் ஆன்சர் வந்து 100 தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பைப்புடு வாட்டர் சப்ளை இருக்கிறதால இதிலே நம்மளுடைய
நம்பர் வந்து நீங்கள் 0ன்னு போட்டுருங்க. நோன் போட முடியாது, 0ன்னு போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்ம் வந்து எப்படி போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் பி வரும். செக்ஷன் பியில் என்ன கேட்குறாங்கனாக்கா, இது வந்து நம்ம வாட்டர் சப்ளை வந்து ஒரு டைம் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோமா. அதாவது என்ன கேட்குறாங்கனாக்கா, அவங்க காலையில் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை விடுறோமா, மாலையில் எந்த குறிப்பிட்ட விடுறோமா, இல்லை 24/7 24/7 அந்த நாள் ஃபுல்லாக விடுறோமா, இல்லை டெய்லி நம்ம 2 டைம்ஸ் விடுறோமா, இல்லை டெய்லி 1 டைம் விடுறோமா, இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸாக 1 விட்டு 1 விடுறோமா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணி ஸ்டாஃபுங்க நம்ம இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். நம்ம அதேமாதிரி என்ன கேட்குறோம், அடுத்தது வாட்டர் யூசர் சார்ஜஸ் நம்ம தண்ணி வரி வாங்குகிறோமா, எஸ்ஸு நோ அது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை பற்றினே இருக்கும். அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் அந்த வில்லேஜில் எத்தனை ஸ்கூல்ஸ் வருது அது நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு படித்து பார்த்தாலே வந்துடும். அடுத்தது வந்து சோர்ஸ் எங்கே வருது, நமக்கு எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸ் தான். நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே வந்து கிரவுண்ட் வாட்டர்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அதேமாதிரி அந்த ஸ்ட்ரக்சரு வாட்டர் சப்ளை சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வருது. அதாவது நமக்கு கிராம பஞ்சாயத்தா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டான்னு வருது. அதுக்கு கீழே கடைசியாக வந்து அதர்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் கொம்யூன் பஞ்சாயத்து சப்போஸ் நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கொம்யூன் பஞ்சாயத்து போடுங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து கிராம பஞ்சாயத்தை கிளிக் பண்ணிடலாம் நீங்கள். தென் அதுக்கப்புறம் செக்ஷன் சியில் இந்த மாதிரி ஒரு சில வருது, அதையும் வந்து படித்து பாருங்கள். தென் அதை முடிச்சுட்டு போனீங்கன்னாக்கா செக்ஷன் பியில் செக்ஷன் பி ஒன்று வரும், செக்ஷன் டி வருது. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு செக்ஷன் இயில் ஏதாவது டவுட்னாக்க என் லைனில் வாங்க. நீங்கள் முதல்ல இதெல்லாம் இந்த ஃபார்ம்லாம் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி பார்த்துட்டு கடைசி நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கான விவரங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கின்னு முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்மை முதல்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதுக்கான விவரங்கள்லாம் வச்சுக்கின்னு அந்த போர்ட்டலுக்கு மறுபடியும் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த வியூவுக்கு அப்புறம் வந்து ப்ரொசீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ நீங்கள் பார்த்த ஃபார்மு ஆன்லைனில் என்ட்ரி பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வரும். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இப்போ டேட் ஆஃப் டிஸ்கஷன் வித் கிராம சபான்னு வந்து இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேட்டை கிளிக் பண்ணால் ஒரு காலண்டர் வரும். இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜனவரி 26 நம்ம கிராம சபா பண்ணுற போகிறோம். நாளைக்கு நீங்கள் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது இங்கே 26ன்னு தெரியும். நீங்கள் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 26 என்ட்ரி பண்ணுற வேண்டியது தான். ரிப்போர்ட்டிங் இயர் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 25 வந்து போச்சு அது. தென் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து அதுவே போட்டுக்கும். ஒரு ஹேபிடேஷன் தான் இந்த வில்லேஜில் வருது, பாகூர் ஈஸ்ட்டில் ஒன்று அதுவே போட்டுக்கிச்சு. டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட்ஸு நம்ம நீங்கள் ஆக்சுவலாக என்ன வருதோ அதை போடணும். அதை போடணும் என்ன பண்ணுங்கள், ஐஎம்எஸில் நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம், அதையும் நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல பார்த்த ஃபார்முக்கான அந்த டீட்டெயில்ஸ்லாம் கையில் வச்சுக்கின்னு இதேமாரி இப்போ அந்த என்னென்னு கேட்குறாங்கனாக்கா, அந்த கிராம சபை கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த வில்லேஜ் பிரசிடென்ட் மீன்ஸ் இப்போ நமக்கு வில்லேஜ் பிரசிடென்ட் இல்லை, கமிஷனர் தான் நம்ம வில்லேஜ் பிரசிடென்ட்டை நம்ம வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து அதை டிக் பண்ணிங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரி மீன்ஸ் யாருனாக்கா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துக்கான இஓ தான் பஞ்சாயத்து செக்ரட்டரி இப்போ நம்ம நாமினேட் பண்ணிக்கிறோம். இப்போ பண்ணிங்க. அப்புறம் பிடபிள்யூசி சேர்மன்னா அங்கே நம்ம பிடபிள்யூசி சேர்மன் யாருன்னா இப்போ நமக்கு கமிஷனர் தான். அதேமாதிரி பம்ப் ஆப்ரேட்டரு, ஆஷா ஒர்க்கரு, அங்கன்வாடி ஒர்க்கரு, எஃப்டிகே நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த உமன் இருக்காங்களா, அப்புறம் வந்து வீக்கர் செக்ஷன் வந்து ஏதாவது ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்களா. இப்போ வந்து அதர்ஸ்னாக்கா வந்து இங்கே இப்போ யாராவது எக்ஸர்விஸ்மென்ட்ஸு இல்லை டீச்சர்ஸு இல்லை வேறு செக்ஷன் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு அவங்கள பற்றின ஒரு நீங்கள் டேட்டாவை ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அதர்ஸை டிக்கெட் நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இதேமாரி இது போல் நீங்கள் என்ன பண்ணணும், இதை பண்ணிவிட்டு சேவ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த செக்ஷன் பி வரும். எரர் வருது. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்லை டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு நான் என்ட்ரி பண்ணலை என்ன அலோவ் பண்ணல. அது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செக்ஷன் எல்லா கேட்குற எல்லா டேட்டாவையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது செக்ஷன் பிக்கு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் சி செக்ஷன் டி என்ட்ரு பண்ணிட்டு கடைசியாக உங்களுக்கு வந்து சப்மிட் பட்டன் கொடுங்க. சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இதுக்கு இதில் ஏதாவது இதுதான் வந்து நம்ம அன்க்ளோன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜரு. இதில் பண்ணும்போது என்னன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க லாகின் பார்த்துட்டு
பாண்டிச்சேரி எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு டேட்டா போவோம். நன்றி.